3 ஆப்பம் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு மாவு தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணுறோம். இந்த தேங்காய் பால்லேயே வந்து சர்க்கரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் நீங்கள் அரைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாவில் மிக்ஸ் பண்ணுங்கள். எதுக்காக எல்லா மாவுலேயும் வந்து நான் தேங்காய் பால் ஆட் பண்ண கேட்டேன்னா, நீங்கள் ஆப்பம் நீங்கள் உடனே இப்போ ரெடி பண்ண போகிறோன்னா அந்த டைமில் தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். இதே வந்து பாதி மாவு நீங்கள் மதியானத்துக்கு மேலே யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு 3 hours கழிச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, அப்போது அந்த டைமில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அட்வான்ஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து உங்களுக்கு ஃப்ளஃபியாக வராது. ஸோ அதனால் எப்போல்லாம் மாவு நீங்கள் ஆப்பச்சட்டில் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த டைமில் தேங்காய் பால் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஆப்பச்சட்டில் ஒரு சுற்று, ரொம்ப அதிகமாக சுற்ற வேண்டாம், நீங்கள் ஜஸ்ட் லைட்டாக ஒரு சுற்றுல 2 சுற்றலை கூட சுற்றிட்டு நீங்கள் விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப்பம் மாவு ரெடி ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கல் சூடாக இருக்கணும். இந்த கல் சூடாக இருக்கணும், மேலே அந்த சின்ன ஒரு பபுள்ஸ் மாதிரி வருது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வர டைமில் நீங்கள் ஒரு மூடி போட்டு நீங்கள் இப்படி எடுத்திங்கன்னா இந்த ஆப்பம் ரெடி. ஆப்பம் கரெக்டாக வருதான்னு சொல்லி செக் பண்ணோன்னா இந்த